ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸில் இருக்கிற ரெடிமேட் டிசைன்ஸ்க்கு எப்படி நெக் லைன் வந்து ஃபினிஷிங்காக ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈஸி ஸ்விங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நல்ல பக்கம் வந்து உள்ளே வர மாதிரி லைனிங்க்கு மேலே கூடி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி தையல் போடுற மாதிரி நல்லா அந்த ஒர்க்குக்கு பக்கத்தில் ஒட்டி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த தையல் போட்டிருந்த இடத்துலேருந்து தையல் வர்றதுக்கு முன்னாடி உள்ள இடத்த சின்ன சின்னதாக நாட்சஸ் போட்டுக்கோங்க. நல்லா கிளியராக திரும்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி மடக்கு தையல் போடும்போது ரொம்ப நீட்டாக ஃபினிஷாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன நாட்சஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு நல்ல ஷார்ப்பான சிசர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ லைனிங்கை விட்டுட்டு நம்ம நல்ல பக்கத்தை வெளியே திருப்பி இந்த மாதிரி மடக்கி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரமாக மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. நெக்கை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.